சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. தென்னாடு சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் ஆன்மீக உள்ளத்திற்கும் அடியார்களுக்கும் சதாசிவநாதர் ஆலயத்தின் அடியேன். நம்மளுடைய வாழ்க்கையில் இறைவன் கொடுத்த இந்த பிறவியானது மீண்டும் நாம் பிறவாமை நிலை வேண்டும் என்று எம்பெருமான் ஈசனை பிரார்த்தனை செய்து நம்முடைய வாழ்க்கையில் சிவபெருமானை அடைவதற்கும் சிவத்தை நாம் பின்தொடர்ந்து செல்வதற்கும் சித்தர்கள் கூறிய பொன்னான கருத்துகள் நம் வாழ்க்கையில் நம்மளை செம்மைப்பட சென்றடைவதற்கு பல வகையான கருத்துக்களை எடுத்துரைத்திருக்கிறார்கள். இந்த உலகத்தில் எம்பெருமான் ஈசன் எண்ணற்ற உயிர்களை படைத்திருந்தாலும் கூட இறைவனுடைய படைப்பில் நான் கண்ணால் பார்க்க முடியாத ஒரு செயல். படைத்த இறைவனை நாம் கண்ணால் காண முடியாது. நாம் சுவாசிக்கக்கூடிய காற்றை கண்ணால் காண முடியாது. நாம் உடம்புக்குள் இருக்க உயிரை நம் கண்ணால் காண முடியாது. நம்மளை படைத்த இறைவனுக்கும் நாம் உடம்புக்குள் இருக்கக்கூடிய அந்த உயிருக்கும் ஒரு நெருக்கமான தொடர்பையும், அதாவது இறைவனுக்கும் நம்முடைய ஆத்மாவுக்கும் ஒரு நெருக்கமான உறவையும், இறைவனுடைய பரிபூரணமான சக்தியை அடைவதற்கும் இறைவனுடைய அனுகிரகங்களை நாம் அடைவதற்கும் இந்த இறைவனுக்கும் ஆத்மாவுக்கும் இரண்டையும் இணைக்கக்கூடியது எது என்று கேட்டால் அது காற்றாகும். நின்றுவிட்டால் ஒரு மனிதனுடைய வாழ்நாளானது இந்த பூலோகத்தில் முடிவுக்கு வருவது ஒரு உண்மையான நிகழ்வாகும். அந்த சித்தருடைய பாடல்கள் ஆனதே பசியது அற்றதே பசுபாசம், போனதே மலங்களும் புள்ளங்களும் வினைகளும், கானகத்தில் இட்டத்தே காற்று வந்து அடித்ததோ, ஊனகத்தில் வாய் உண்ணி ஒன்றியே இயலுமே என்று அழகாக இந்த பாடல்களை எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். இந்த பாடலுடைய கருத்தானது மனிதனுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு எண்ணற்ற நம்முடைய கர்மகாரியங்களை போக்குவதற்காக வேண்டி, நாம் முன்னோர்கள் செய்யக்கூடிய பாவத்தை கழிப்பதற்காக வேண்டி, பரிகாரம் என்ற பெயர்களில் இன்றைக்கு நிறைய பேர்கள் நம்மளை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். நான் அடிக்கடி அடியேன் சில பதிவுகளிலே சொல்வதை போல, நாம் இறைவனை நாம் படைத்த தகப்பனாரிடம் நாம் செல்வதற்கு பரிகாரம் செய்துதான் நம்முடைய தவறுகளுக்கு அவர்களுக்கு மன்னிப்பு என்பதை கேட்க வேண்டிய அவசியமில்லை. என்றைக்கு உன்னுடைய தவறை உணர்கின்றாயோ அன்று முதல் இறைவனுடைய அந்த பார்வையானது உன்மேல் படுகிறது. இறைவனுடைய பார்வை பட்டவுடனே உனக்குள் இருக்கக்கூடிய அந்த வரிகளை சொல்லக்கூடிய மலன்களும் புலன்களும் வினைகளும் கருமம் காமம், அப்புறம் இருக்கக்கூடிய முன்னோர்களுடைய சாபங்கள் பாவங்கள் இதெல்லாம் எப்படி நம்மளை விட்டு அழிகிறது என்று அழகாக சொல்லுகிறார். ஒரு காட்டிலே தீயானது எரிகின்ற சமயத்தில், காற்றானது அங்கே அதிகமாக வீசுகின்ற சமயத்தில் அந்த அக்னியானது மிக வேகமாக சுடர்விட்டு எரிந்து அந்த தீயானது எல்லா பக்கமும் சீக்கிரம் பரவக்கூடிய ஒரு தன்மை உடையது காற்று அதிகமாக வீசுகின்ற தருவாயில். அதேபோல் நம்முடைய ஆன்மாவுக்குள் அந்த காற்றானதை நாம் உள்ளே இழுத்து சுவாசிக்கின்ற சமயத்தில் உள்ளே இழுத்து நம்முடைய மூலாதாரத்தில், அதை தான் சுழி நாடி என்று சொல்கின்றோம், அந்த மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த அக்னி என்ற கூடிய அந்த இறையருளை அந்த காற்றினுடைய யோக நிலையை நாம் செய்கின்ற சமயத்தில் அந்த காற்றானது உள்ளே சென்று
அந்த மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த சுழிமுனையில் இருக்கக்கூடிய இறையருளை நாம் உடலெல்லாம் எல்லா திசைகளிலும் விரைவாக பரவ செய்து, பரவுவதின் காரணமாக நம்முடைய எண்ணத்தில் இருக்கக்கூடிய கர்மாக்களும் பாவங்களும் நம்மளை விட்டு அகன்று இறைவனை நாம் அடைவதற்கு இதுவே சிறந்த சித்தாந்த வழி என்று சொல்லியிருக்கிறார்கள் நம்முடைய சித்தர்கள். நாம் நிறைய வகையான விஷயங்களை சித்தர்கள் வழியாக நாம் சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ளும் போதும், சித்தர்கள் வழியாக நாம் பயணம் செய்கின்ற தருவாயிலும் எளிமையாக நாம் இறைவனை நாம் அடைய முடியும், இறைவனை நாம் காண முடியும். ஆனால் இக்காலகட்டத்தில் வாழக்கூடிய என் அன்பு சகோதர சகோதரிகள் இப்படிப்பட்ட விஷயங்களை செய்வதற்கு என்ன பண்ணுகிறார்கள்? தயங்குகிறார்கள். ஒரு தியானம் என்றால் என்ன, தவம் என்றால் என்ன, இந்த இரண்டின் ரீதியாகத்தான் எம்பெருமானை அடைய முடியும், காண முடியும் என்பது சித்தர்கள் நமக்கு காட்டிய வழிமுறைகளாகும், சித்தர்கள் நமக்கு கொடுத்து சென்ற பொக்கிஷங்களாகும். இன்னைக்கு அதை கையாளுகிறார்கள் என்றால் ஒரு 100 பேர் இருந்தார்கள், நாம் 10 பேர் அதை கையாளுவதே கடினமாக நிகழ்வாக இருக்கு. எப்படி காலகட்டங்களில் யாரேனும் பார்த்து கூடி விரைவில் எவ்வாறு நம்முடைய ஒரு பெரிய தொழிலதிபர் ஆகுவது, எவ்வாறு ஒரு அதிர்ஷ்டசாலி ஆகுவது, இதற்கு நாம் என்னென்ன பொருள்களை வீடுகளாம் வாங்கி பூமிக்குள் புதைத்து வைப்பது, எந்தெந்த பொருளை வாங்கி வீடெல்லாம் நாம் கட்டி வைப்பது, இது மாதிரியான ஒரு குறுக்குத்தனமான ஒரு புத்தியோடு தான் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். அதற்கும் சில பேர் என்ன பண்ணியிருக்கிறார்கள்? செய்து கொண்டே இருக்கிறார்கள். இதெல்லாம் பாவத்திலும் பெரிய பாவ சம்பவமாகும். உங்கள் வாழ்க்கையில் என்ன வகையான இறைவனை நீங்கள் காண வேண்டுமா? எம்பெருமான் ஈசனை இந்த உலகத்தில் படைத்த அத்தனை மனித ஜீவன்களும் இறைவனை காண முடியாது. இறைவன் யாரை தொடுகிறார்களோ அவர்தான் எம்பெருமான் ஈசனை காண முடியும், பார்க்க முடியும். அந்த தியானத்துக்கும் தவத்திற்கும் அவர்கள் மனமானது ஒன்றிணைந்து போகுமே தவிர மற்றவர்களிடம் இதை போய் நாம் எடுத்து கூறுகின்ற சமயத்தில் நம்மளை ஒரு பைத்தியம் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு உண்டாக்கி விடுவார்கள். இந்த காலகட்டங்களில் உணர்ந்தவர்களுக்குத்தான் அந்த இறைவனுடைய அருகுருணை தெரியும். ஆகையினால் ஒவ்வொரு நாளும் இறைபெருமானை சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கு அந்த காற்று இருக்கக்கூடிய சுவாசத்தை உள்ளே இழுத்து அந்த பயிர் செய்கின்ற சமயத்தில் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா வகையான கர்ம காரியங்கள் சொல்லக்கூடிய பித்ருதோஷம், பிரம்மஹத்தி தோஷம், இந்த ராகு கேது, முன்னூர்லி பாவங்கள் எல்லாமே என்ன பண்ணிடும்? இறைவனுடைய பார்வை நம்ம பட்டுமேல் பட்டவுடனே, எப்படி வெயில் பட்டவுடனே பனியானது மறைகிறதோ, சிவபெருமானுடைய பார்வைப்பட்டதுடனே நம் உடலில் இருக்கக்கூடிய கர்மகாரியங்கள் எல்லாம் நம்மளை விட்டு அழிந்து போகும், நம்மளை விட்டு ஓடி ஒன்றிவிடும். ஆகையினால் என் அன்பு சகோதர சகோதரிகள், ஆன்மீக உள்ளங்கள் தன்னுடைய வாழ்நாளில் இருக்கக்கூடிய ஒரு நாளில் சிறிது கொஞ்ச காலங்கள் இதற்கு நிறைய வகையான இடங்களில் பயிற்சி முகாம்லாம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். நிறைய இடங்கள் என்ன இலவசமான சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். இது மாதிரி இடங்களுக்கு சென்று மனதை அமைதிப்படுத்தி, மனதை ஒருதுநிலைப்படுத்தி இறைவனை அடைகின்ற சமயத்தில் தம்மிடம் வரக்கூடிய யாராக இருந்தாலும் அவருடைய முக்காலத்தையும் நம்ம கணித்து மிக தெளிவாக சொல்ல முடியும். இதுதான் இறையருளாகும். அப்படி நாம் ஒரு ஆன்மீகவாதியாக இருக்கின்ற சமயத்தில் நம்மளை நாடி வருவர்களுக்கும் நம்மளை பார்க்க வருவருடைய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவர்கள் அமர்ந்தவுடனே இயல்பாக நாம் பேசிக்கொண்டே அவருடைய கடந்த கால வாழ்க்கை, நிகழ்கால வாழ்க்கை, எதிர்கால வாழ்க்கை அத்தனையுமே உள்ளுக்குள் எம்பெருமான் ஈசன் என்று தெளிவாக பேசக்கூடியதான் இந்த கண்ணால் பார்க்க முடியாத அந்த காற்றை நாம் உள்ளுக்குள் நிறுத்தி வைத்து நம்முடைய ஆத்மாவுக்கும் இறைவனுக்கும் தொடர்பை உண்டாக்கி மற்றவருடைய வாழ்நாளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய சில வகையான சூழ்ச்சுமமான மந்திரங்களை நமக்கு தந்திருக்கிறார்கள். அதை செம்மையாகவும் சிறப்பாகவும் பயன்படுத்தி நாம் வாழ்க்கை இல்முகத்தோடு எல்லா நலம் பலம் பெற்று வாழ்வதற்கும் சதாசிவநாதர் அறிவுரையட்டும். ஓம் நமோ நமச்சிவாய நமஹ.